sommes dans les derniers temps. இன்னைக்கு அநேகர் கேட்பார்கள் உலகம் அழிய போகிறதே எப்போது என்று சொல்லி. Beaucoup de gens demandent oui le monde va finir mais quand? ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் dans Matthieu 24 அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே dans les jours où Jésus vivait sur cette terre சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள். les disciples ont demandé à Jésus ஆண்டவரே Seigneur உம்முடைய வருகைக்கும் les derniers temps quels sont les signes de ces அந்த 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். Nous voyons dans le chapitre 24 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். Vous entendrez des guerres et des bruits de guerre. கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். Faites attention à ne pas vous affoler. இவைகள் எல்லாம் நடக்கும் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. Tout ça se passera, c'est le début des douleurs. யுத்தங்கள் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. Écrit que beaucoup de guerres se passeront partout dans le monde. அது மாத்திரமல்ல et non seulement பவுல் ça. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார் dans le Paul écrit à Timothée வேறு கடைசி நாட்களில் மனசுகள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீண்புக்காராயும் அகந்த உள்ளவராய் இப்படிப்பட்ட பொல்லாத குணங்களை உடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி que les hommes seront égoïstes, cupides et qui seront des très mauvaises personnes. ஆகையால் இந்த படத்தில் நாங்கள் பார்த்தது எப்படி என்று சொன்னால் nous voyons dans ce film கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இந்த மனுஷர்கள் இருப்பார்கள். Quels sont le caractère des personnes qui vivront dans les எப்படி கொலைவெறி பிடித்து des personnes qui voudront பணத்துக்காக pour l'argent, பட்டத்துக்காக pour la réputation, சுயநலத்துக்காக pour soi-même, இப்படிப்பட்ட காரியத்துக்காக மற்றவர்களை கொலை செய்து ils tueront les personnes pour toutes ces choses மற்றவருடைய வாழ்க்கையை பாராமல் sans regarder les autres. ஒரு சுயநலமுள்ள ஜனங்களாய் காணப்படுவார்கள் des personnes égoïstes. வேதம் சொல்லுகிறது உண்மையாக இந்த காரியங்கள் நடக்கும். Toutes ces choses se passeront selon la Bible. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மனசருக்குள்ள உண்மையான அன்பை காண முடியாமல் இருக்கிறது. On voit en ce temps que on voit pas l'amour de sa venue. அவருடைய வருகையின் பின்னதாக அவருடைய வருகை அதிசீக்கிரத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. On ne sait pas quand est-ce qu'il viendra. அவருடைய வருகையின் பின்னராக இப்படிப்பட்ட अनेक சம்பவங்கள் இதிலே சொல்லப்பட்டவை अनेகமாய் நடக்கும். अनेகமா 100% நடக்கும். Et ces choses se passeront lors de sa venue. அதனால அவருடைய வருகை இப்பொழுதோ இரவோ தெரியாதபடியால் நாங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Nous savons quand il viendra, mais nous devons le croire de tout notre cœur. இந்த படத்திலே காணப்பட்ட अनेக காரியங்கள் உண்மையான காரியமாய் இருக்கிறது. Ce que nous avons vu dans le film est vrai. வேதத்திலே சொல்லப்பட்ட अनेக காரியங்கள் இதிலே காட்டப்பட்டுள்ளது. Il y a beaucoup de choses qui ont été écrites dans la Bible qui ont été montrées. இந்த வேத புத்தகம் 100% தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. On a aimé le film. C'était trop bien ce film. Vraiment c'était super bien. நல்ல படம் நல்ல ரஜினிக்கு நல்ல படமாக இருக்கு. On sait que par rapport à ce qui a été dit dans la Bible, tout ça, ça va se passer un jour. Et nous, on le savait, là, on le réalise sur place. J'aime pas, moi j'aime pas. Super irritme. Ils sont bien investis dans le film et tout, ils ont bien réalisé. Franchement, c'était bien quoi. Okay. Ah,